33 பின்ஸ் வந்து நமக்கு இருக்குது. 7 பின்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. 4 பின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 5 வோல்ட் கிரவுண்டுக்காகவும், 2 பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் 1 ஆக்சிலேட்டர் 2 அதுக்காக கிறிஸ்டல் ஆக்சிலேட்டருக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு பின் வந்து MCLRக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த ஸ்லைடில் வந்து எல்லா பின்னும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பின் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது ட்ரிஸ்ஸு போர்ட் அப்படின்னு என்ன பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம PIC 16877A யூஸ் பண்ணும்போது ட்ரிஸ்ஸு போர்ட்டுன்னு தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ட்ரிஸ்ஸு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி போர்ட் அப்படின்னா என்னென்னா அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவுட்புட் அப்படின்னா என்ன அர்த்தம் 0ன்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். இன்புட் அப்படின்னா 1ன்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து 0 ஆர் 1s. அப்போ ஹைனா என்ன பண்ணிக்குவோம், மைக்ரோ கண்ட்ரோலுக்கு 5 வோல்ட்னு தெரியும். ஆனால் 5 வோல்ட்னு தெரியாது, 1ன்னு தான் தெரியும். ஓகே, ஏன்னா ஹியூமனுக்கு வந்து 5 வோல்ட்னு தெரியும். ஆனால் மிஷினுக்கு வந்து அது 5 வோல்ட்டா இல்லை கிரவுண்டா அப்படின்னு தெரியாது. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அது 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கும். 5 வோல்ட்னு வந்துச்சுன்னா 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கும். அதுவே லோன்னு வந்துச்சு அப்படின்னா ஓகே 0 வோல்ட் வருது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிவிட்டு 0ன்னு எடுத்துக்கும். ஓகே, இப்போ இதான் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஹை ஆர் லோ. ஏன்னா மைக்ரோ லாங்குவேஜ் 0 ஆர் 1s. அப்போ அந்த பைனரி லாங்குவேஜ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ கம்பைலர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? கம்பைலர் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஒன் யாராவது தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கம்பைலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் லாங்குவேஜ் டு